வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிரோன். சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்ப ரீசென்ட்டா நடந்த இந்தியால ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்து இந்தியாவோட ரீசென்ட் ஆயில் டிஸ்கவரி சொல்லலாம். நமக்கு தெரியும் ஹர்தீப் சிங் பூரி இந்தியாவோட ஆயில் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்தமான் நிக்கோபார்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்க இந்த புதிய ஆயில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசாக்கும். கயானா பேஸ்ட் ஒரு கயானா மாரி நம்மள ஆக்கும். கயானாவோட ஆயில் ரிசர்வ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு கயானான்னு ஒரு வார்த்தைய சுட்டி காமிச்சிருப்பாரு. அந்த கயானான்னா என்னன்னா, கயானா வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாரி இட்ஸ் எ கண்ட்ரி விச் இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கால இருக்க ஒரு சின்ன கண்ட்ரிங்க. அது எந்த அளவுக்கு பாப்புலேஷன்னா, சென்னை அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. 80 லேக்ஸ். அங்க ரீசென்ட்டா நடத்தப்பட்ட ஆயில் டிஸ்கவரில வந்து, அவங்க 2015ல நடத்துனாங்க அந்த ஆயில் டிஸ்கவரி. யார் யார்னா, மெயினா வந்து எக்ஸான் மொபில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைனீஸோட ஹெஸ் கார்ப்பரேஷன். இவங்க ஹெஸ் கார்ப்பரேஷன், சிஎன்ஓசிஸ் சைனீஸ் ஆயில் கார்ப்பரேஷன். அவங்க கண்டுபிடிச்ச மெயின் ஆயில் டிஸ்கவரி எங்கன்னா, ஸ்டார்க்ப்ரோக் பிளாக்ன்னு ஒரு இடத்துல, கயானாவோட ஆஃப் ஷோர்ங்கிற ஏரியால கிட்டத்தட்ட 30 ஆயில் டிஸ்கவரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 2024ல அந்த ரிசர்வ கால்குலேட் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு ரிசர்வ்ஸ் இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் 11 பில்லியன் பேரல்ஸ் வந்து இருக்குங்க. 11 பில்லியன் பேரல்ஸ். இப்ப ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வல்லரசுக்கே வந்து ஒரு நல்ல பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ்க்கே பார்த்தீங்கன்னா, யூசேஜ் பார்த்தீங்கன்னா 1 டூ 3 மில்லியன் பேரல்ஸ் எ டே இருக்கும். பட் இந்த 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 ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 11 பில்லியன் பேரல்ஸ். அதாவது அ ஒரு கவர்ன்மெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கண்ட்ரீஸே ஒரு 20, 30 இயர்ஸ்க்கு வந்து ஃபுல்லா இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். எனர்ஜிய அ இண்டிபெண்டன்ட்ல எனர்ஜியோட சஃபிஷியன்சிய வந்து இதில பூர்த்தி செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஆயில் இது இருக்கு. இது எந்த அளவுக்கு அந்த மாற்றம் கொண்டு வந்திருக்கு அந்த கண்ட்ரில. ஸோ, அத ஒரு முக்கியத்துவமா பார்க்கலாம். இந்த முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, ஜிடிபி குரோத் ரேட்ன்னு இருக்கு. இதில அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மலைவா இருந்ததுங்க. ரொம்ப அந்த அஸ்டானிஷிங்கா இருந்தது. 2014 டூ 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 2024 இந்த நம்பர்ஸ் எடுக்கிறேன். லாஸ்ட் 10 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 2014ல வந்து 1.7% ஜிடிபி குரோத் ஆயிருந்து. கயானா கண்ட்ரீஸ் சொல்றேன். 2015 வந்து 0.7, 16 3.8, 17 3.7, 18 4.4, 19 5.3, 20க்கு அப்புறம் வந்து இந்த ஆயில ராம்ப் அப் பண்றாங்க. 20 பார்த்தீங்கன்னா 43.5, 21 20%, 22 வந்து 63.4%, 23 வந்து 33.8 அப்படியே வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா 2020 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அஸ்டானிஷிங் குரோத்துங்க கயானா கண்ட்ரீஸோடது. அதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 43.8%. ஸோ, ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, 40% வந்து கடந்த 5 வருஷத்துல இருந்துங்க ஆவரேஜ் குரோத். 10 வருஷத்திலே இருந்தது வந்து 5 டூ 1 டூ 5% இருக்கலாம். பட் ஆஃப்டர் 2020 பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 20% குரோத் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில். அவங்க எடுத்துன அந்த ஆயில் டிஸ்கவரி இப்போ அந்த கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஃப்ளரிஷிங் வந்துகிட்டு இருக்கு. பட் அவங்க வந்து ஒரே ரிசோர்ஸ நம்பியிருக்காங்க. நம்ம வந்து ஆயில் வந்து ஒன் ஆஃப் த ரிசோர்ஸா நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மூலமா மத்த செக்டார்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஐடில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம். மேனுஃபேக்சரிங்ல, அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல. ஸோ இத வந்து நெறைய ஃபீல்ட் அவுட்ல நம்ம வந்து டிஸ்பர்ஸ் பண்ணும்போது, நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஈவனான ஒரு குரோத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட பார்வை. இப்போ இந்த ரீசென்ட்டா அடிச்ச ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஜாக்பாட்ஸ். அ ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட வந்து இந்த டிஸ்கவரில முக்கியமான பாயிண்ட் வந்து 1.84 டிரில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 1,80,000 கோடி லிட்டர்ஸ். அந்த அளவுக்கு ஆயில் டிஸ்கவரி. கிட்டத்தட்ட இதுவும் 11 பில்லியன் பேரல்ஸ் வரும். அந்த அளவுக்கு ஒரு இது. அதே மாதிரி கடந்த கடந்த லாஸ்ட் இயர்ல வந்து ஓஎன்ஜிசி வந்து பயங்கரமான ஆயில் ட்ரில்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஹர்தீப் சிங் பூரி வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. எங்களோட புரொடக்ஷன வந்து 35,000 பேரல்லருந்து ஆல்மோஸ்ட் 2,40,000 பேரல்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணணும். அதுதான் அவங்களோட அல்டிமேட் எய்மா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த புரொடக்ஷன் ஒட்டுமொத்தம் இந்த டிஸ்கவரினால இந்தியாவால ஈஸியா $20 டிரில்லியன் எக்கானமி ஆக முடியும். ஸோ உங்களோட கருத்து வந்து ப்ளீஸ் கைஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டிஸ்கவரி எப்படி? இதனால இந்தியாக்கு என்ன மாரி பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்புறம் பிசினஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் ஆர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம மிஸ்டர் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென்